புனித சூசையப்பருடைய பாதுகாவலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துவரங்குறிச்சி அதனுடைய கிளை பங்கில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து தந்தையர்களுடைய சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமியார் தப்பா சொல்லிட்டாரு இல்ல, திருவிழா வாழ்த்துக்கள். ஒவ்வொரு கிராமங்கள்லுமே அவர்களுடைய திருவிழா தான் அவங்களுக்கு என்னது, புத்தாண்டு புத்தாண்டு விழா. ஒவ்வொரு புத்தாண்டை கொண்டாடும் போது என்ன நினைக்கிறோம், ஆஹா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதுனாச்சும் நல்ல வருஷமா நமக்கு அமையணும், நமக்கு நல்ல விளைச்சல் இருக்கணும், நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம், ஏக்கம், வேண்டுதல் அனைத்துமே இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த திருவிழா தான் புத்தாண்டு. திருவிழால இது நாள் வரைக்கும் சூசையப்பர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லவும், அதே நேரத்துல இனி வரக்கூடிய காலங்களிலே கடவுள் நமக்கு நல்ல மழையை கொடுக்கணும், நல்ல விளைச்சலை கொடுக்கணும், நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீரணும், நம்முடைய துன்பங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி உருக்கமாக அவர் வழியாக வேண்டக்கூடிய நாள் இது. ஆகவே இது புத்தாண்டு விழாதான். நான் சொன்னது சரியா? சரி. சின்ன பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் பெரியவங்க ஒரு அறிவார்ந்த கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வினா, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ரெண்டு பேரும் தானே ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க. இருந்தாலும் நம்ம அப்படி ஒரு கேள்வி கேட்போம், அப்படிதானே? அந்த அறிவார்ந்த கேள்வி இப்ப நான் கேட்க போறேன் உங்கள்கிட்ட. யார் யாருக்கெல்லாம் அம்மா பிடிக்கும்? சின்ன பிள்ளைங்கள்ட்ட மட்டும் இல்ல, உங்கள்கிட்ட இருந்தா உங்களுக்கு தான் அம்மா அப்பா இருக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் அம்மா பிடிக்கும்? தெளிவா சொல்றேன், உங்களை பெத்த அம்மா, வேற எந்த அம்மாவும் இல்ல. யார் யாருக்கெல்லாம் அம்மா பிடிக்கும்? யார் யாருக்கெல்லாம் அப்பா பிடிக்கும்? யார் யாருக்கெல்லாம் அப்பா பிடிக்கும்? உங்களுக்குலாம் யாரையும் பிடிக்காதா? என்னப்பா அது? சரி, அம்மா பத்தி நம்ம அதிகமா பேசுவோம். நிறைய பேர் அதை அம்மா பத்தி அதிகமாக பேசுகிறார்கள், கவிதை சொல்றாங்க. அம்மாவுடைய தியாகம், தாயினுடைய தியாகம், பெண்மையினுடைய அந்த தியாகம் அப்படின்னு சொல்லி நாம் அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தந்தையினுடைய அன்பு என்னைக்குமே கொஞ்சம் குறைவாகத்தான் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. தந்தையினுடைய தியாகம், அவருடைய உழைப்பு, அவருடைய அன்பு அனைத்துமே குறைவாகத்தான் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு, இந்த குழந்தைகள்லாம் உனக்கு யாரா பிடிச்ச ஹீரோ யாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவன் சொல்லுவான், எனக்கு அஜித், எனக்கு விஜய், எனக்கு சூர்யா, எனக்கு சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு அவனை அறியாமலேயே பிறந்து வளரும் பொழுதே அவனுடைய உள்ளத்திற்குள் அவனுடைய வாழ்விலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முதல் ஹீரோ யாரு? அப்பா தான். அவன் நடக்கிற நட, அவன் பேசுற பேச்சு, அவன் அப்படி தலையில அப்படி சிவமதி எல்லாமே தன்னுடைய தந்தையை அவன் பின்பற்றுகிறான். அந்த அளவுக்கு தந்தையினுடைய பாதிப்பு அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். தாயை பற்றி அதிகமாக பேசுகிற நாம் தந்தையினுடைய அன்பை பற்றி அதிகமாக பேசுவதில்லை. அதனால தான் ஒரு படத்துல கூட சொன்னாங்க, தந்தையினுடைய அன்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அழகா சொல்லியிருப்பாங்க. எந்த பாடல்ல? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தந்தையினுடைய அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் அன்னையினுடைய அன்பு கூட தந்தையினுடைய அன்பிற்கு பின்னே என்று சொல்லி. ஒரு தாய் குழந்தையை தூக்கி வைக்கும் போது எங்க தூக்கி வைக்கிறா? இடுப்புல தூக்கி வைப்பா. ஆனா ஒரு தந்தை ஒரு குழந்தையை தூக்கும் போது எங்க தூக்கி வைப்பான்? தோள்ல தூக்கி வைப்பான். தன்னுடைய தாய் தான் பார்த்த உலகத்தை தன்னுடைய குழந்தைக்கு காண்பிக்கிறா. இதுதான்டா நான் பார்த்த உலகம், நான் பார்க்கிற உலகத்தை நீனும் பாரு. ஆனால் தந்தை தான் பார்க்காத உலகத்தையும் தன் தோளில தூக்கி நீ பாருறா அப்படின்னு சொல்லி காண்பிக்கிற தந்தையினுடைய அன்பு, தந்தையினுடைய வாழ்வு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆக இந்த மறைவுரை இந்த தந்தைகளுக்கான ஒரு அர்ப்பணம் என்று சொல்லலாம். அதுக்காக நீங்களாம் கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை, நீங்களும் கேட்டே ஆக வேண்டும். நாங்கள் களப்பணி ஆற்ற போயிருந்த ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு வீடு சந்திப்பிற்காக போயிருந்தோம். அங்கே போன உடனேயே அங்கே உட்காந்து பேசி கொண்டு இருந்தோம். தாய் தந்தை எல்லாம் 2 பேர் இருந்தாங்க. அந்த குழந்தை, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை என்ன பண்ணுது, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சு ஓடி வந்துச்சு. ஓடி வந்து புத்தக மூட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, பிள்ளைங்க தூக்கி போடுவாங்கல்ல, வந்த நேரம் எங்க பறக்குதுன்னு தெரியாது, அப்பா விட்டுச்சுடா தொல்லை அப்படின்னு சொல்லி அது மட்டும் தூக்கி போட்டுட்டு அம்மா பக்கத்துல போய் ஏதோ கேட்டுச்சு, என்னன்னு தெரியல, எங்களுக்கு கேட்கல. கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியில ஓடுனுச்சு. ரொம்ப சந்தோஷமா வெளியில ஓடுனுச்சு. மிகப்பெரிய ஆச்சரியம், என்னடா அது, கொஞ்சம் சோகமா உள்ளுக்கு நுழைஞ்சிச்சு. அம்மாட்ட ஏதோ கேட்டுச்சு குசு குசுன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா உங்க பிள்ளை கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளை, அவங்க அப்பா இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாரு. அந்த பிள்ளை திரும்பி வரும்போது அவங்க அம்மாட்ட போய் கேட்குது, அம்மா இன்னைக்கு அப்பா குடிச்சிருக்கிறாரா
அவங்க அம்மா சொல்ல, இல்லப்பா இன்னைக்கு அப்பா குடிக்கல, சந்தோஷம் தாங்க முடியல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடு. அப்ப எந்த அளவிற்கு தந்தையினுடைய குடி அந்த குழந்தையை 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையை பாதித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் 2 வாரங்களுக்கு முன்பாக திருநெல்வேலியில தினேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் பாலத்துல தொங்குனான், தூக்கில் தொங்குனான். ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு தொங்குனான், அப்பா இனிமேனாச்சு நீ குடிக்காத, டாஸ்மாக் பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி தந்தையினுடைய குடி எந்த அளவிற்கு அந்த மகனை பாதித்தது. தனக்கு குடிச்சிட்டு வந்து தாயை அடிக்கிறது, வீட்டில் கொடுமைப்படுத்துறது அவனுடைய உள்ளத்தை வெகுவாக பாதித்தது. தன் உயிரையே நீத்து கொண்டான், தன்னுடைய தந்தை குடியை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. தன்னுடைய அன்பை பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிற அதே நேரத்துல நாம நிறைய நேரங்கள்ல சொல்றோம், தாயை போல நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுகிறோம். அப்படிதானே? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்றோம். குழந்தை, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தை எது, நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையுடைய வளர்ப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் அன்னையோட முடிச்சுக்கிறோம். அன்னை மட்டும் கிடையாது, நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை கூட்டல் தந்தையினுடைய வளர்ப்புல. இப்படிப்பட்ட தந்தை எப்படி ஒரு முன்மாதிரியான தந்தையாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய புனித நமக்கு வாழ்ந்து சென்றிருக்கிறார். நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். சூசையப்பரோட வாழ்வை பார்க்கும் பொழுது நீங்க சாதாரணமாக எந்த அளவுக்கு நம்முடைய சமூகத்துல தந்தையை பற்றி குறைவாக பேசப்படுகிறதோ அதே போல விவிலியத்துல சூசையப்பரை பற்றி குறைவாகத்தான் பேசப்படுகிறது. அன்னை மரியாளை பற்றி, அன்னை மரியாள் கூட ஒரு சில இடங்கள்ல அவர்கள் பேசிய பேச்சு இருக்கும். சொல்லுவாங்கல்ல, உன்னை நானும் உங்க அப்பாவும் எவ்வளவு தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கப்பா போன, 12 வயதுல காணாமல் போன போது. அதே போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை நிகழ்த்தும் பொழுது அவர் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாளை பற்றி அன்னை மரியாள் பேசின ஒரு சில வசனங்கள் கூட விவிலியத்துல பார்க்கிறோம். ஆனால் சூசையப்பர் விவிலியத்துல பேசி எங்கனாச்சும் பாக்குறீங்களா, படிக்கிறீங்களா? கிடையாது. அவரை பற்றி சொற்பமான விஷயங்கள் தான் விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மனிதன் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. அப்படிப்பட்ட புனிதர் உங்களுக்கு, உங்களுடைய வாழ்வுக்கு எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தையருள் தலைச்சிறந்த தந்தை என்று இன்றைய மைய கருத்தில் நாம் சிந்திக்கிற நாம் தந்தையருள் தலைச்சிறந்த முன்மாதிரியாக சூசையப்பர் நமக்கு வாழ்ந்து சென்றிருப்பதை பார்க்கிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய அர்ப்பணிப்பு, தியாகம். மரியாள் சூசையப்பருக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறார், அப்படிதானே? உங்களுக்கு எல்லாம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சோன்னு மிகப்பெரிய கனவுல இருப்பீங்க. ஆஹா, ஒரு புது வாழ்வுக்குள்ள நுழைய போறோம், நமக்குன்னு ஒரு பெண்மணி வர போறா, அவளோடு இப்படிலாம் வாழணும், அப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய திட்டம், மிகப்பெரிய கனவு நமக்கு இருந்திருக்கும். அப்படிதான் சூசையப்பருக்கு இருந்திருக்கும். சூசையப்பருக்கு மரியாள் மனம் முடிச்சாச்சு. மரியாள் ஒரு அழகான பெண், அந்த பெண்ணோடு நம் திருமணம் நடக்க போது, நம்ம சந்தோஷமா வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருகிறது? என்ன செய்தி வருகிறது? மரியாள் கருவுற்றிருக்கிறார். மிகப்பெரிய வெடி அவருடைய வாழ்க்கையில, மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அவருடைய வாழ்க்கையில அதிர்ந்து போகிறார். இருந்தாலும் அவர் அந்த பெண்ணை எந்தவித இகழ்ச்சிக்கும் உள்ளாக்காமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிடுவதாக பார்க்கிறோம். முதல் விஷயம், தன்னுடைய கனவை அவர் அழித்து கொண்டு தன்னுடைய சந்தோஷத்தை அழித்து கொண்டார். எதற்காக? கடவுளுடைய மீட்பிற்காக. கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாள் மட்டும் கிடையாது, சூசையப்பரும் தன்னை இணைத்து கொண்டதை அதனால் பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். வானதூதர் கனவுல சொன்ன பிறகு அந்த தாயையும் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்திற்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிற தியாகம், தன்னையே தியாகம் செய்த வாழ்வை சூசையப்பருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த குடும்பத்திற்காக தியாகம் செய்கிற ஒரு மனப்பான்மை, இதுதான் தந்தை ஒவ்வொருவருக்குமே இருக்கணும். தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது, தனக்குன்னு பிள்ளைகள் இருக்கும் பொழுது, தனக்குன்னு மனைவி இருக்கும் பொழுது, அந்த குடும்பத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்கிற, தன்னையே தியாகம் செய்கிற மனப்பான்மை ஒவ்வொரு கணவனுக்கும் இருக்க வேண்டும். பொறுப்புணர்வு. இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஆனால் எத்தனை பேருக்கு பொறுப்புணர்வோடு இருக்கிறோம்? தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கணும், அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், தன்னுடைய மனைவிக்கு தேவையானதெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு எத்தனை பேர் இருக்கு? நம்ம எல்லாரும் வேலைக்கு போறோம், உழைக்கிறோம், ஆனால் எத்தனை பேருக்கு பொறுப்புணர்வு இருக்கு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சூசையப்பர் தன்னுடைய குடும்பத்திற்காக, கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னை தியாகம் செய்து தன்னை அர்ப்பணித்த அதே நேரத்தில் அந்த அன்னை மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமாக தன் பொறுப்புணர்வோடு அவர்களை வழி நடத்துவதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம நம்பிக்கையினுடைய தந்தையாக ஆபிரகாமை பார்க்கிறோம், அப்படிதானே?
ஆனால் அதை விட மிகச்சிறந்த நம்பிக்கையினுடைய ஒரு மனிதராக, ஒரு உருவமாக நாம் சூசையப்பரை பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, கடவுள் வானதூதர் சூசையப்பருக்கு நேர்ல வந்து எதுவும் சொன்னாரா? அவருக்கு எல்லா நேரத்திலும் எப்படி தோன்றுகிறார்? கனவுள் தோன்றுகிறார். அவன் நினைச்சிருந்தா என்னப்பா கனவுல வருது, உண்மையோ பொய்யோ அப்படின்னு சொல்லி அதை கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அந்த கனவை நம்பி அவர் இங்கிருந்து குழந்தை ஏத்துக்கோ, மரியாள் கருவுற்று இருக்கிறார், அது வானதூதர் தூய ஆவியினுடைய வல்லமையால் ஏற்றுக்கொண்டார். இங்க வந்து எகிப்துக்கு எடுத்துட்டு ஓடு, தூக்கிட்டு ஓடு, தப்பிச்சு போ, ஏற்றுக்கொண்டார். அங்கிருந்து இங்க வா, இங்க இருந்து அங்க போ, எங்கு சொன்னாலும் அவர் கடவுளுடைய வார்த்தை தட்டாமல் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பயணிப்பதை பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தந்தையர்களுக்கு வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை வேணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை, தான் பிள்ளைகள் மேல நம்பிக்கை இருக்கணும், தன் மனைவி மேல நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு எத்தனை கணவர்கள் சந்தேகத்தோடு மனைவிமார்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை எத்தனை பேர் சந்தேகத்தோட நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்தினுடைய அமைதியும் ஒற்றுமையும் இங்கு பாதிக்கப்படுகிறது. ஆக ஒரு தந்தைக்கு மிக முக்கியமாக நம்பிக்கை, சூசைப்பிற்கு இருந்த அதே நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம், நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்துல பார்க்கிறோம், இன்னைக்கு ஆலயங்களுக்கு இன்னைக்கு திருவிழா அப்படின்னு சொன்னா இத்தனை ஆண்கள் வந்திருக்கிற மகிழ்ச்சி, நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. நிறைய கிராமங்களை போய் பாருங்க, ஒரு அன்பியமாக இருக்கட்டும், ஒரு கூட்டமா இருக்கட்டும், ஆலயத்துல திருப்பலியாக இருக்கட்டும், அதிக அளவுல இருக்கக்கூடியது யாரு? பெண்கள். ஆண்கள் அந்த நிர்வாகத்துல மட்டும் நாம தலையிடுவோம். மிஞ்சி போனா ஜெப கூட்டம், இந்த திருப்பலி அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ தேவையில்லாத ஒன்றாக, நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கொள்கிற அன்பிய கூட்டம்லாம் அது பெண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் மீது விசுவாசத்தின் நம்பிக்கையிலும் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களை இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சூசையப்பர் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். நாம் கடவுள் மீது நம்பிக்கையும் விசுவாசம் கொள்ள வேண்டும். அதே நம்பிக்கையும் விசுவாசமும் இதோ நம்மோடு வாழக்கூடிய அந்த பெண்கள் மீதும் தன்னுடைய பிள்ளைகள் மீதும் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆக சூசையப்பரை போல தந்தைமார்கள் தங்களையே குடும்பத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும், தங்களையே அர்ப்பணம் செய்ய வேண்டும், பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக உழைப்பு. சூசைப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் உழைப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது வரலாறு என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, சிலுவையினுடைய எடை வந்து மிகப்பெரிய எடை, அதிகமான எடை. அந்த எடையை அவர் சுமந்து கொண்டு பல தூரம் அவர் பயணித்து சிலுவையில் அறைந்த பிறகுதான் அவர் என்ன பண்றாரு? சாகுறாரு. சாதாரண ஒரு மனிதராக இருந்திருந்தால் அந்த சிலுவையை சுமக்கும் பொழுதே பாதியில என்ன ஆயிருக்கணும்? இறந்திருக்க வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்து உடல் வலிமை உள்ளவராக பார்க்கிறோம். நம்ம நிறைய நேரங்களில் படங்கள்ல பார்க்கும்போது ஏதோ சாதுவான மனிதராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு உயர்ந்த உடல் வலிமை கொண்ட ஒரு மனிதராக, ஆணாக இருந்தார் என்று சொன்னால் அவரிடம் இருந்த உழைப்பு, அந்த உழைப்புக்கு முன்மாதிரியாக இருந்தவர் சூசையப்பர். சூசையப்பனுடைய உழைப்பு, அவருடைய வாழ்வை, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய, அவருடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லா பாதிப்பும் அன்னை மரியாளிடமிருந்தும் சூசையப்பரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அவருடைய உழைப்பு, எல்லா விஷயமும் அவங்களிருந்து அவர் பெற்றுக்கொண்டதுதான். ஆக சூசையப்பர் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து, அவர்களை உழைப்பு இருக்கும் பொழுது அதோட பொறுப்புணர்வும் இருக்கணும். உழைத்து சம்பாதிச்சா மட்டும் கிடையாது. நீங்க நிறைய பேர் ஒரு வாரத்துக்கு கூலி வேலைக்கு போறாங்க, வார இறுதியில சம்பளம் வாங்குறாங்க 2000 2500 ரூபா, அல்ல 2000 ரூபா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்சுட்டு வீட்டுல போய் ஒரு 500 ரூபா 200 ரூபா கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, உழைப்பு இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அதோடு பொறுப்புணர்வும் இருக்க வேண்டும். இது சூசைப்பரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் சூசையப்பர் சிறந்த வழிகாட்டியாக இருப்பதை பார்க்கிறோம். சிறந்த வழிகாட்டியாக இயேசு கிறிஸ்து வளர்கிறார். வளர்ந்த பிறகு விவிலியத்தில் கூறப்படவில்லை, மாறாக விவிலியம் அல்லாத மற்ற நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வளர்ந்த பிறகு அவர் எதற்காக அழைக்கப்பட்டார், கடவுள் எதற்காக அவரை இந்த பூமிக்கு அனுப்பி இருந்தார் என்பதை மறந்து அவர் இந்த உலக ஆசைகள்ல அவரை மூழ்குவதாக பார்க்கிறோம். அப்பொழுது கடவுள் எதற்காக அவரை தேர்ந்தெடுத்தார், எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை சூசையப்பர் அவருக்கு அறிவுறுத்தி, இறப்பதற்கு முன்பாக அவருக்கு அறிவுறுத்தி சென்றதாக ஒரு சில நூல்களிலே எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை மிக சிறப்பாக வழி நடத்திய சூசையப்பருடைய அந்த பண்பு, அந்த குணம் தந்தைகளுக்கு இருக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த முறையில் வழி நடத்தக்கூடிய தந்தைகளாக இருக்க வேண்டும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். ஆக ஒரு குடும்பத்துல ஒரு தந்தையினுடைய பொறுப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்தை உருவாக்குகிற கடமை எந்த அளவிற்கு ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு குடும்பத்திற்காக தங்களையே தியாகம் செய்து, தங்களையே அர்ப்பணம் செய்து, அவர்களுக்காக உழைத்து, அந்த பிள்ளைகளை சிறப்பான வழியிலே வழி நடத்தி, கடவுள் மீது நம்பிக்கையை விசுவாசம் கொண்டு அந்த நம்பிக்கையை தன்னுடைய குடும்பத்திலும் செலுத்தி வாழக்கூடிய தந்தையர்கள் மிகச்சிறந்த உதாரணமுள்ள தந்தையர்களாக குடும்பத்தில் இருப்பார்கள். அந்த குடும்பத்தில்
குடும்பத்திலே கடவுளுடைய அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்கும் என்பதை சூசைப்பருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். குடும்பமாக சூசைப்பருடைய குடும்பம், அன்னை மரியாளுடைய குடும்பம் இருந்தது என்று சொன்னால் அதற்கு அன்னை மரியாள் மட்டும் காரணம் அல்ல, சூசையப்பரும் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலும் கடவுளுடைய ஆசீரும் அருளும் சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த திருவிழாவிற்கு பிறகு நம்முடைய இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் பல இயக்கங்களோட எண்ணங்களோடு வந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பங்களிலும் கடவுளுடைய பிரசன்னம், சமாதானம், ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய குடும்பங்களிலும் அமைதி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். கடவுளுடைய பிரசன்னம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த குடும்பத்தில் உடைய கணவன் மனைவி இருவருக்குமே பொறுப்பு இருக்கிறது. இந்த குணநலன்களை, பண்பு நலன்களை முன்மாதிரியாக கொண்டு நீங்கள் ஒரு குடும்பமாக வாழும் பொழுது கடவுள் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை மனதில் நிறுத்தி திருப்பலியில தொடர்ந்து ஜெபிப்போம்.